ஆச்சாரமானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறா. ஒரு வீடு வாசல் சுத்தம் பண்ண மாட்டேங்கிறா, ஒரு குளிக்க மாட்டேங்கிறா, ஒரு பல்லு விளக்க மாட்டேங்கிறா, ஒரு கோலம் போட மாட்டேங்கிறா. வாசலில் சாணி தெளிச்சு இவ இருக்கிற லட்சத்துக்கு அந்த கடைசியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு என் வீடு நாரி போகிற மாதிரி தெரியுது. அவளும் இந்த வீடு என் வீடா அந்த வீடு என் வீடான்னு எல்லாரும் குழம்பு போய் அந்த வீட்டை என் வீடுன்னு சொல்லி எல்லாம் கார் துப்பிட்டு போகிறாங்க. எனக்கு அசிங்கமாக இருக்குமா இருக்கா எட்டி செய்யா நீயே சொல்லிட்டி. ஒக்காரி என்னென்ன வேலை எப்படி லட்சணமா அங்கே அப்படியே அடுக்கா சிட்டுன்னு எம்மோ சூப்பராக வேலை செய்வான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என் வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறவங்க கட்டாயம் வேலையை போட்டு உட்காந்து சாப்பிடாம போகவே மாட்டாங்க. அம்மா சுத்தமட்டமாக இருக்கும். இவ இருக்கிற லட்சணத்துக்கு இவ என்னமோ வீடு சுத்தமாக இருக்குது, மீன் வளர்க்குறாங்க, கறி வளர்க்குறாங்க, இறா வளர்க்குறாங்க, கடை வெட்டு மூறால அறிவு கட்ட சிரிக்கி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சொல்லிட்டு அறிவு இருந்தா வீடு வாசல் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளும் குளிக்கணும் கொள்ளணும்னு ஒரு சூடு சொரணம் இருக்கும். ஆடை விட்டு விட்டு இப்படி இருக்கா வந்து நான் போடுவா கேட்டட்டி அழுக்குன்னு என்னை மொட்டையில் ஆணி அடிப்பாலாம். ஆணி அடித்து பூவை சுற்றி கழுடு மலை வெட்டி கரும்புடிச்சு முடி குட்டி அனுப்புவாலாம். கேட்டுக்குங்க இந்த கடையை. இம்மா கதையும் இந்த பொம்பளை எதுக்கு தேவையில்லாத தலையிடுது. எல்லா இது பேசினது எல்லாமே தப்பு தான். அவங்க